சுமந்திரனை பொறுத்தவரையில் இந்த அரசியலில் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அது மட்டுமல்ல நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள், செய்த தவறுக்காக தமிழ் மக்களிடம் மனம் வருந்துங்கள் என்று அவர் வரலாற்று ரீதியான மிக முக்கியமான ஆதாரங்களை கூறுகிறார். அதனை இப்போது பாருங்கள். எங்களுடைய அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம் வளர்ந்து விட்டது. அரசியல் நாசகார சக்திகள் வளர்ந்து விட்டார்கள். அரசியல் நாசகாரம் தலைவிரித்தாடுகிறது. பாருங்கள், ஒரு டிஎன்ஏ பல துண்டாக உடைந்தது. அங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம் வந்தது. இந்த வேண்டலிசத்துக்கு நான் ஒருவரையும் பாதுகாக்க மாட்டேன். நான் பேர்களை தவிர்த்து நான் அதிகம் கண்ணியமாக இந்த பிரச்சனைகள் கருத்தை மட்டும் முன்னெடுக்கலாம் என்று வருகிற பொழுது, இந்த கேள்வி கேட்கிற பொழுது நான் அவற்றை மறைக்கிறேன் என்ற இந்த கெட்ட பேருக்கு நான் போகவில்லை. நான் உங்களை பதில் சொல்லுவேன் என்ற நான் பதில் சொல்லத்தான் போறேன். அதன்படி முதல் டிஎன்ஏ உடைத்ததில் முதலாவது பங்கை சுமந்திரன் வைத்தார். அது ஒரு வேண்டலிசம். அதன்படி அந்த டிஎன்ஏ இருந்து கையேந்திரகுமார் வெளியேறியது மாபெரும் தவறு. அவர் அதை உடைத்தார். நான் கையேந்திரகுமாரோடு 1.5 மணித்தியாலம் போனில் பேசினேன். வெளியேறியது தவறு என்று. அவரை நான் சந்தித்து 4.5 மணித்தியாலம் சென்னையில் பேசியிருக்கிறேன். வெளியேறியிருக்க கூடாது என்று சொன்னேன். இனிமேல் நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்று கூறுவேன். அதன் பின்பு அவர்கள் ஊர்வலம் போனார்கள். அவங்க அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கினார்கள். அது சரியானது, அவற்றை முன்னெடுப்போம் என்று சொன்னேன். அவற்றை முன்னெடுக்குமாறு நான் கைத்தருமாறு வேண்டிக் கொண்டேன். நான் ஒன்றும் உங்களுக்கு நான் இதுவரை காலம் ஆங்காங்கே பேசுகிறேன், உங்களுக்கு சபையில் சொல்ல வேண்டிய காலம் வரும்போது சொல்கிறேன். எனவே நான் கையேந்திரகுமாரை கட்டித் தழுவி, அவரும் என்னை கட்டித் தழுவி நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம், மக்கள் போராட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னேன். ஒரு கட்டத்தில் டிஎன்ஏ உடைந்து விட்டது. சரி, இனி அதை ஆக்க முடியாது. வெளியேறி விட்டீங்க, இனி அதை ஆக்க முடியாது, இனியும் உடைக்க வேண்டாம். சரி, ஒரு தமிழ் மக்கள் பேரவை கூடாக ஒரு மக்கள் போராட்டத்தை நடாத்துவோம் என்று சொன்னோம். சரி, உங்களுக்கு வரலாற்றில் நாங்கள் எடுத்து வைத்த முதலாவது அடியை நீங்கள் பாருங்கள். உன்னதமான அடியை எங்கள் மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். முதல் முறை இலங்கையின் வரலாற்றில் பகிஷ்கரிப்பை யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் 1931ஆம் ஆண்டு எடுத்து வைத்தது. அதான் இலங்கையின் முதலாவது தேர்தல் பகிஷ்கரிப்பு. வெற்றி தோல்வி அது பற்றிய அனாலிசிஸ் மறுபக்கம் இருக்கட்டும். மக்கள் புரட்சிக்கு தயாராக இருந்தார். அதே போல முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு இறுக்கமான இராணுவ இரும்பு பிடிக்குள் மக்கள் போராட களத்துக்கு வந்தார். தமிழ் மக்கள் பேரவை நடத்திய அந்த ஊர்வலம் வெற்றி பெற்றது. எப்படி உடைச்சிங்க அவர்களே? அதே வழக்கு இல்லை. அப்படியே இருக்கட்டும். இதனோட தொடர்ச்சி ஒன்று சொல்லிட்டு இந்த அடியில் இருந்துதான் அறகலைய வந்தது. தமிழர்கள்